சாமி கும்பிட்டு போகிற காசெல்லாம் எடுப்பாங்க. அதனால் இந்த இது அதிகமான சீற்றமான சம்பளம் தான் இந்த காசில் எடுப்பாங்க. மிச்ச டைமெல்லாம் தொழில் இல்லை இப்போ, அடை ஜாஸ்தி. அதனால் எல்லாம் இந்தமாரி காசு. பொதுவாக இங்கே இருக்கிற எல்லாருமே மீனவர்கள் தான். மீன் பிடிக்க புயல் இருக்கிறதுனால தடைன்றதுனால இப்போ இந்த மாதிரியான இந்த காசுகள் வந்து இந்த சாமி கும்பிட்டு போகிற காசெல்லாம் இங்கே எடுப்பாங்க. அதான் எதனால் அது புயல் டைமில் மட்டும் எடுக்கிறாங்க? இப்போ வெதர் சீசனு மண் கடிச்சின்னு போவோம், அந்த நேரத்தில் எடுப்பாங்க. அதே மாதிரி அது அலையோட வேகம் அதிகமாக இருக்கின்றதுனால உள்ளே இருந்தாலும் காசுகள் வெளியே வரோம், அதனால எடுப்போம். சரி, ஓகேண்ணா. இப்போ பொதுமக்களுடைய அந்த நகைகள் அந்த மாதிரியான மீட்கப்படுது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நகையும் நிறைய பேர் குளிக்கும் போது மிஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி அது கிடைக்காது, சில டைமில் கிடைக்கும், கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அது எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரியான சில்லறை காசுகள் எவ்வளோ வந்துட போகுது இப்போ இந்த மாதிரியான புயல் டைமில் வந்து பண்ணுறதுக்கு? இப்போ ஒரு வேண்டிய 50 100 எடுப்பாங்க, ஒரு 200 எடுப்பாங்க, கிடைக்கும். இப்போ இந்த மாதிரியான டைம் வந்து கடலில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, இப்போ உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான அந்த நிலமை வருதுல, புது காற்று வீசுது அப்படின்றப்போ உடல்நிலையை பொருட்படுத்த நீங்களே இப்போ அது அதில் தெரியாதுங்க. இந்த உப்பு தேயிலில் எந்த நோயும் தெரியாது, நோய்ங்களே வராது. உப்பு தேயிலில் நோயெல்லாம் வராது, ஏன்னா குளிர் ஜோரத்து தான் வரும். நீங்கள் எடுக்கிற காசு மருந்து வாங்குறதுக்கே சரியாக போயிருமே அப்படி குளிர் ஜோரம் வந்தால். அப்படி பார்த்தா தொழிலே இல்லையே, எடுக்க முடியாது. பார்த்தா பொதுவாக மீனவர்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுனே இருக்கணும். ஓகே, இப்போ இந்த புயல் முடிஞ்சோடனே திரும்ப படகுக்கு எடுத்துட்டு மீன் பிடிக்க போயிடும். சரி, நன்றி.